ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸில் ஸ்ட்ரோக் பேஷண்ட் அண்ட் அவங்க ஃபேமிலி பண்ணுற 3 காமனான மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ்டேக் நம்பர் 1, ஸ்டேயிங் இன் பெட் டூ மச். அதாவது 24 ஹவர்ஸில் தெரப்பி எடுக்கிற 1 or 2 ஹவர்ஸ் மட்டுமே ஆக்டிவாக இருந்துட்டு மீதி இருக்க நேரம்லாம் பெட்லேயே இருக்கீங்கன்னா உங்களோட ரெக்கவரி நீங்களே ஸ்லோ பண்ணுறதா அர்த்தம். அட்டைன் ஆன மூமெண்ட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனாக வீட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியுமோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் உங்களோட பிரெயின் அந்த ஆக்ஷனை ஞாபகம் வச்சு அதை ஒரு செயல்பாடாக மாற்றும். அப்போ தான் உங்களோட ரெக்கவரிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 2, ஒன்லி டூயிங் பாசிவ் மூமெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரோக் வந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு சில மூமெண்ட்ஸ் அட்டைன் ஆகாமல் இருக்கும். அந்த டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் கேர்டேக்கர்ஸ் என்ன பண்ணுவோன்னா, நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம், நம்ம அவங்க காலை கீழே இறக்கி வைப்போம், மேலே தூக்கி வைப்போம், அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஒரு சில ஸ்டேஜஸில் அது அட்டைன் ஆனதுக்கு அப்புறமும் அதையே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது தான் பாசிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு அந்த பிரெயின் அந்த மெமரியை ரிமெம்பர் பண்ணாது. ஆக்டிவாக பண்ணும்போது தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, இக்னோரிங் பேலன்ஸ் ட்ரெயினிங். ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் எந்திரிச்சு நடந்துட்டாலே பேலன்ஸ் அட்டைன் ஆகிட்டாங்க அப்படின்னு இல்லை. அந்த டைமில் நீங்கள் தெரப்பியை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஃபுல் பேலன்ஸ் அட்டைன் ஆகாமல் போயிடும். அப்படி இருக்க டைமில் சிம்பிள் ஃபால் கூட நிறையா காம்ப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பேலன்ஸ் ட்ரெயினிங்கை இக்னோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சிம்பிள் ரீஹேப் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபிசியோபல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.